ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் சாய்ஸ் மோட்டிவேஷன் சேனல்லேருந்து சுமதி நாகேந்திரன் பேசுகிறேங்க. இந்த வாரம் புரட்டாசி 3வது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் பெருநாயக்கம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாலமலை ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குழந்தைகளை லீவுக்கு அங்கே கூப்பிட்டு போனதில் ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைனுங்க. இப்போ நீங்கள் எதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஜென் ரிவ்யூஸில் போய்ட்டு ரிவ்யூஸ் பார்த்துக்கலாங்க. நம்ம எப்படிங்க மற்ற பக்கம் போய் ரிவ்யூஸ் பார்த்துட்டு பொருளெல்லாம் வாங்க முடியலைங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையான பொருளுக்கு ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த சிஸ்டம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்லைன், ஓகேங்களா? ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைனுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போனதுக்கு வரலாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா, காலையில் 11 மணி ஆயிடுச்சுங்க. மலை மேலே போகும்போது, மலை மேலே மட்டும் ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. ஒரு 3 எஸ்பேண்ட் வருதுங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க, த்ரில்லிங்காக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே நல்ல க்ளவுடியாக இருந்ததுங்க. வெயிலே இல்லை, ரொம்ப இதமாக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு தடவை கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கோயிலும் பார்த்திங்கன்னா அம்சமாக இருந்ததுங்க. நாங்கள் இப்போ தாங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கிறோங்க. இதுக்கு முன்னாடி போனதில்லை, சும்மா ட்ரை பண்ணாங்க. சும்மா வீட்டில் இருக்கிற போயிட்டு வரலான்னு போனால் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க கோயில். 11 மணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா வானம் மேகமூட்டமாக மழை வர்ற மாதிரி இருந்ததுங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இது என் சின்ன பொண்ணு பெரியவகிட்ட என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. 2 பேர் விளாண்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறக்கு ரெடி ஆகிட்டேங்க. வானம் பார்த்திங்கன்னா அப்படியே மேகமூட்டமாக இப்போ மழை வரலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கோயிலில் தேர் வச்சுருக்குறாங்க. இது ஸ்பெஷல் அக்கேஷன்னா மட்டும் எடுப்பாங்களாட்ருக்குதுங்க, அலங்காரம் பண்ணி. அப்புறம் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் நம்ம அமைதியாக ஃபோனை வச்சுட்டு நின்னாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலேருந்து கோயம்புத்தூரோட வியூ பாயிண்ட் எல்லாம் நியர்பை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணி பார்க்குறோங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்யூவில் நின்று நாங்கள் சாமி பார்க்குறக்கு எப்படி ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சிங்க. அப்புறம் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போனோங்க. இது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கோபுரங்க. 3 கோபுரம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த ஹில் வியூ தெரியுது பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய கோமாதா இருக்கிறாங்க. கண்ணுக்குட்டிலாம் அழகழகாக இருக்குதுங்க. அப்படியே எல்லோரும் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சிறப்பாக சாமி கும்பிட்டு நாங்களும் கிளம்பியாச்சுங்க. வரும்போது பார்த்திங்கன்னா, நிறைய வெஹிக்கிள் மேலே போகுதுங்க. நாங்கள் காலையில் வரும்போது கூட அவ்வளோ இல்லைங்க. ஆனால் ரிட்டன் வரும்போது நிறைய வெஹிக்கிள் அப்போ தான் மேலே ஏறிட்டுருக்காங்க, மதியானம் 1:30 மணிக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, போகும்போது எங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருந்ததுங்க. ஏன்னா 3 ஹஸ்பண்டுங்க. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசுங்க. இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் நம்ம போனதே இல்லைங்களா. எங்கள் பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா பயந்துட்டாளுங்க. ஹஸ்பண்ட் ஏறிட்டு அவங்க அப்பாட்ட ஒரே ஓரியாட்டங்க, அப்பா போகலாங்கப்பா, பயமாக இருக்குது, திரும்பி போகலாம் வீட்டுக்கு. ஏசாமி கோயிலுக்கு வந்துட்டு போக வேண்டாங்கிற அப்படின்ட்டு அப்புறம் அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டுங்க. அப்புறம் அப்படியே ஒரு வழியாக மேலே ஏறியாச்சுங்க. வரும்போது பார்த்தா நிறையா வண்டி வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லைங்க. சல்லுன்னு வந்தாச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.